மதுரை மாவட்டம் ஒத்தக்கடை அருகே கஞ்சா போதையில் கார் கண்ணாடிகளை உடைத்து அட்டூழியத்தில் ஈடுபட்ட இளைஞர்களின் அதிர்ச்சி வீடியோ வெளியாகியுள்ளது. நள்ளிரவில் வந்து உறங்க விடாமல் அச்சுறுத்தி உயிர் பயத்தை காட்டுவதாக எழுந்துள்ள குற்றச்சாட்டின் பின்னணி என்ன? மதுரை மாவட்டம் ஒத்தக்கடையை அடுத்துள்ள நரசிங்கம் நகரில் அரங்கேறிய பகீர் சம்பவத்தின் சிசிடிவி காட்சிகள் தான் இது. வெறி பிடித்தது போல கார் கண்ணாடிகளை உடைத்த அட்டூழியத்தில் ஈடுபட்ட இந்த கஞ்சா கும்பல் மீது காவல்துறை நடவடிக்கை எடுத்ததா? இதே பகுதியில் வசிக்கும் இருவர் தங்களது கார்களை வீட்டு வாசலில் நிறுத்திவிட்டு உறங்கச் சென்றனர். நள்ளிரவில் இப்பகுதிக்கு கஞ்சா குடிக்க வந்த இளைஞர்கள் மூவர் அழகாக தென்பட்ட சொகுசு கார்களை கண்டதும் வெறிபிடித்தது போல் நடந்து கொண்டனர். கார் கண்ணாடிகளை கைகளால் அடித்து உடைக்க முயன்றவர்கள் கீழே கிடந்த கல்லை தூக்கி போட்டு கண்மூடித்தனமாக தாக்கினர். இதில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான கார்களின் வெடிபாகங்கள் கடும் சேதமடைந்தன. மறுநாள் காலை விடிந்ததும் வெளியே வந்து பார்த்த காரின் உரிமையாளர்கள் கடும் அதிர்ச்சியடைந்தனர். உடனே சிசிடிவி கேமராவை ஆய்வு செய்தபோது இப்பகுதியில் அடிக்கடி கஞ்சா அடிக்க ஒதுங்கும் போதைக்கார இளைஞர்கள் தான் இவர்கள் என அடையாளம் தெரிய வந்தது. உடனே இது தொடர்பாக காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். நள்ளிரவில் அடிக்கடி ஏரியாவில் நுழைந்து கஞ்சா புகைப்பது, திரும்ப வெளியே செல்லும் போது வாகனங்களை அடித்து உடைத்து சேதப்படுத்துவது என கடும் தலைவலியை கொடுப்பதாக குற்றம் சாட்டிவிட்டனர். இதனால் வெளியே நடமாடவே அச்சமாக இருப்பதாக தெரிவித்தவர்கள் அட்டூழியத்தில் ஈடுபடும் இளைஞர்களை பிடித்து ஜெயிலில் அடைக்க வேண்டுமென வலியுறுத்தினர். இதனையடுத்து சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிந்த போலீசார் கார் கண்ணாடிகளை காட்டுமிராண்டித்தனமாக உடைத்த ராஜ சஞ்சய், முத்துப்பாண்டி, கணேஷ் உள்ளிட்ட மூவரையும் கைது செய்தனர். நள்ளிரவில் குடிமகன்களின் அட்டூழியத்தை கட்டுப்படுத்த ரோந்து பணியையும் தீவிரப்படுத்தியுள்ளனர்.